ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு சாட்டன் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் இந்த சாட்டன் ஸ்க்ரன்ச்சீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து லென்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 இன்ச் லென்த்லேயும் அண்ட் 5 இன்ச் வித்துலேயும் வந்துட்டு நான் வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த சென்டர் க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த சென்டரை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் எப்படி இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரன்ச்சீஸ் பண்ணுறதுக்கு வித்தின் 5 மினிட்ஸ் கூட ஆகாது. உங்களால் ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த ஸ்க்ரன்ச்சீஸை பண்ணி முடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஸ்க்ரன்ச்சீஸை நீங்களே ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். ஆர் இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அது மூலமா உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாதீங்க, ஒரு 1 இன்ச் கேப் வந்து விட்டுருங்க. நமக்கு அது டேர்ன் பண்ணுறதுக்கு தேவை. இப்போ நான் ஒரு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 இன்ச் வித்தும் அண்ட் ஒரு 10 இன்ச் லென்த்தும் இருக்கக்கூடிய ஒரு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அது நம்ம எப்பவும் போல் பின்னில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே விட்டு அந்த பக்கமாக டேர்ன் பண்ணி உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் நாட் போடுற மாதிரி அதை நாட் போட்டுக்கோங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு செக்யூர்ட் ஆகிடும். இப்போ நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த 1 இன்ச் கேப் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேப் வழியாக நம்ம இன்சைட் அவுட் வந்து அதை டேர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அதை டேர்ன் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறமா இந்த கேப்பை வந்து நீங்கள் வந்து மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து அதை கையில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் நான் இப்போ கிளம்புறேன். அண்ட் வேறு ஒரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். Till then, take care. Bye bye.